முக்கிய செய்தி, ஜெயலலிதாவின் நகைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகள் உள்ளிட்ட பொருட்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்டு கர்நாடகாவின் கருவூலத்தில் இருந்த நகைகள் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி ஒப்படைக்கப்பட்டுள்ளன. 27 கிலோ நகைகள் மற்றும் 1562 ஏக்கர் நிலம் தொடர்பான ஆவணங்கள் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒப்படைக்கப்பட்ட நகைகள் அனைத்தும் பெட்டியில் வைத்து சீல் வைக்கப்பட்டிருக்கின்றன. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகள் உள்ளிட்ட பொருட்கள் தமிழக அரசிடம் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வாசு வழங்க கேட்கலாம். வாசு, விரிவான விவரங்கள். வணக்கம். அதாவது ஜெயலலிதா பொருட்கள் அனைத்தும் தமிழக அதிகாரிகளின் முன்னிலையில் முறையாக ஆய்வு செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒப்படைக்கப்பட்ட நகைகள் அனைத்தும் தமிழக அதிகாரிகள் கொண்டு வந்து பெட்டியில் சீல் வைத்து விட்டனர். சுமார் 3 மணி அளவில் உரிய பாதுகாப்புடன் நகை பெட்டிகள் அடங்கிய வாகனம் கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் இருந்து புறப்படும். பெங்களூருக்கும் தமிழ்நாட்டிற்கும் மையப்பகுதியான அத்திபெல்லே வரையும் கர்நாடகா போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்படும். பின்பு தமிழக காவல்துறை பாதுகாப்புடன் சென்னை நோக்கி இந்த வாகனம் புறப்பட உள்ளது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி வாசு.